Good morning students. In class என்ன பார்க்கலாம்னா magnetic field produced along the axis of the current carrying circular coil. Okay. இப்போ இந்த டயக்ராம் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். இது வந்து ஒரு circular coil. Okay. Carrying current I. இதோட radius வந்து capital R எடுத்துக்கிறேன். Center point வந்து O. இதில் நான் ரெண்டு elements choose பண்ணிக்கிறேன். line elements choose பண்ணிக்கிறேன். Okay, at points C and D. C ல ஒரு line element, D ல ஒரு line element, but opposite in direction. ஏன்னா இது இப்படி போகும், இந்த இடத்துல போகும்போது இப்படி வர மாதிரி எடுத்துருக்கேன். ஓகே, இப்போது ஒரு டிஸ்டன்ஸு Pயில் சரியா Z டிஸ்டன்ஸை இந்த பாயிண்ட்டு Pன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுமே எனக்கு டயமெட்ரிக்லி ஆப்போசிட். இந்த பாயிண்ட்ஸை C and D வந்து டயமெட்ரிக்லி ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் R வந்து ரெண்டு சைடுமே சேமாக இருக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஏன் Z சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சஸ் வந்து நான் இந்த இதுபடி எடுத்திருக்கேன். Z இங்கே, Y இங்கே, X இங்கே. ஓகே, X இந்த சைடு, இங்கே Y Z. அதனால் எனக்கு இந்த Z ஆக்சஸில் இருக்கிறதுனால எனக்கு 0 to P வந்து Zன்னு எடுத்திருக்கேன், ஸ்மால் Z. ஓகே, இப்போது நம்ம பர்பஸ் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு dB at the point P தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஆறுங்கிறது ஒரு வெக்டர் பிட்வீன் ஐடியல் எலிமெண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டு சிபிக்கும் இடையில. ஓகே, இப்போது நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச லா வந்து பயோட்-சாவர்ட் லா. Magnetic field at a point P due to the current element at C. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை கேல்குலேட் பண்ணிக்கிறோம். at current element C என்னன்னு கேல்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபார்முலா படி வெக்டோரியல் ஃபார்முலா எழுதிக்கிறேன். dB is equal to mu naught by 4 pi I dl cross R by R cube. ஓகே, இப்போ மேக்னிடியூடு ஃபார்முலா எழுதுகிறேன். மேக்னிடியூடு எல்லா வெக்டர்ஸ் தான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ dB is equal to mu naught by 4 pi IDL. இந்த ரெண்டத்தோட ப்ராடக்ட் எடுத்து IDL sin theta இருக்கும். இந்த ஆர் இங்கே வந்துடும். இந்த ஒரு ஆரும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வந்து எனக்கு ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஓகே, இந்த தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் எலிமெண்ட்டுக்கும் ஆருக்கும் இடையில் உள்ளது. தட் இஸ் இந்த இடத்துல தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ sin 90 is equal to 1. இந்த இடத்துல sin 90 is equal to 1ங்கிறதுனால mu naught by 4 pi IDL by R ஸ்கொயர்னு வந்துடுது. இப்போது டைரக்ஷன் ஆஃப் dB வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஐடியல் அண்ட் சிபின்னு சொல்கிறேன். எப்படின்னா இப்போ இந்த பிக்சரை சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு சர்க்குலர் எலிமெண்ட் மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, இப்படி சர்க்குலர் எலிமெண்ட் போகுது. இப்போது எனக்கு இப்படி இருக்கும், ஒரு லிட்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ, லிட்டு. இந்த இடத்துல எனக்கு டைரக்ஷன் ஆஃப் டிஎல் வந்து இப்படி இருக்கும். சரியா, இது இப்படி இருக்குது. எனக்கு டைரக்ஷன் ஆஃப் டிஎல் வந்து இங்கே இருக்குது. இது ஆர் வெக்டர். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து எனக்கு 90 டிகிரி. அதனால தான் நான் sin 90 போட்டிருக்கேன். டிபிங்கிறது இந்த ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ இதோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும். இது சிபி, இது டிஎல், இந்த சைடு டிபி. அதே மாதிரி தான் இன்னொரு டியில் உள்ள ஐடியலுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதாவது இது டைரக்ஷன் டிஎல், இது ஆர். ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இதை வந்து கொஞ்சம் 3Dயில் இமேஜின் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். ஓகே, இது வந்து பிஆர், இது 90 டிகிரி. இந்த இது எடுத்தீங்கன்னா இது டி, இந்த பாயிண்ட் வந்து ஆர் வெக்டர். அப்புறம் இங்கே போகிறது இது வந்து டிபி டைரக்ஷன் வந்து எனக்கு 90 டிகிரி. ஓகே, அப்போது இது ரெண்டுமே எனக்கு வெக்டர். இப்போ நான் வந்து இது கேல்குலேட் பண்ணணும், டிபி கேல்குலேட் பண்ணணும்னா எனக்கு வெக்டர் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நான் ரிசால்வ் பண்ணணும். ஏன் ரிசால்வ் பண்ணணும்னா ஒரு வெக்டர் வந்து வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலோ இருந்தால் நான் டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். வேறஸ் ஒரு ஆங்கிளோடு இருக்கும்போது நான் வந்து ஐ ஹேவ் டு ரிசால்வ் இன்ட்டு காம்பனன்ட்ஸாக ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸாக எடுப்பேன். இப்போது எப்படி காம்பனன்ட்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னா, எந்த இடத்துல இந்த ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பாரு. இது டிபி, எனக்கு ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது 5. இப்போது இந்த ஆங்கிள் எந்த லைனில் டச் ஆகுதோ அந்த
சைடு வந்து எனக்கு காஸ், அப்போது டிபி இன்ட்டு காஸ் ஃபை, காஸ் அந்த ஆங்கிள் போட்டுக்கோ. இந்த ஆங்கிள் டச் பண்ணாமல் இருக்கிற இடம் வந்து எனக்கு டிபி சைன் ஃபை. ஓகே, இங்கே அதே மாதிரி இந்த சைடு வந்தேன்னா இது டிபி, ஆங்கிள் டச் பண்ணுற இடம் வந்து டிபி காஸ் ஃபை, டச் பண்ணாத இன்னொரு இடம் வந்து டிபி சைன் ஃபை. டிபி காஸ் ஃபை இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், திஸ் கெட் கேன்சல்டு. இந்த இடத்துல வெர்டிக்கலில் எனக்கு டிபி சைன் ஃபை வந்து ஆட் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த ஆர் இருக்குல்ல, இதுவும் நம்ம கேல்குலேஷனுக்கு வந்து பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். இந்த இசட்டை இந்த ஸ்மால் ஆரை இப்போ இந்த ஆர் கேல்குலேட் பண்ணுறது வந்து இசட் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே வந்துடலாம். இப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு டிபி சைன் ஃபை கே கேப். நம்ம வெக்டர் காம்பனன்ட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணி கேல்குலேட் பண்ணது வந்து காஸ் காம்பனன்ட் கேன்சல் ஆகிட்டு சைன் காம்பனன்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ டிபி சைன் ஃபை இன்ட்டு கே கேப். ஏன் கே கேப்னால் எனக்கு வந்து இசட் டைரக்ஷனில் எடுத்திருக்கேன். ஸோ ஐஜேகே படி எனக்கு இங்கே கே கேப் வரும். இப்போ டிபிக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருக்க வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி μ0/4π ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் போட்டுரும். ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு சைன் ஃபை இங்கே கே கேப்பை இதை இன்டகிரேட் பண்ணேன்னா டிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் ஃபை இன்ட்டு கே கேப் வந்துடும். ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துட்றேன். இப்போது இந்த ட்ரையாங்கிள் நான் சொன்னேன் இல்லையா, ஓசிபின்ற ட்ரையாங்கிள் இது எடுத்தேன்னா இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 5, இங்கே வந்து ஆங்கிள் ரைட் ஆங்கிள் இருக்குது. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து ஹைப்போட்னியூஸை, இது வந்து ஆப்போசிட் சைடு. எனக்கு சைன் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்னியூஸை, இங்கே கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் வரும். நமக்கு இப்போ தான் சொன்னேன் பித்தகோரஸ் தியரம் படி ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரா. அப்போ இங்கே ஸ்மால் ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ரூட் எடுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ரூட்டு வி கேன் ரைட் பவர் ஹாஃப். ஓகே, இந்த சைன் ஃபை வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேயா, இந்த சைன் ஃபை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். சைன் ஃபை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஆர் ஸ்கொயருக்கும் எனக்கு ஆர் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறாரு. சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இது வந்து ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு, இது வந்து சைன் ஃபை வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணார். இந்த ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. பட் இது வந்து பவர் ஹாஃப், இங்கே பவர் 1. ஸோ நமக்கு தெரியும் 1 + 1/2 வந்து 3/2. ஸோ இங்கே 3/2 போட்டுக்கோ பவர். ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே எழுத முடியாது. μ0I/4π இங்கே ஆர், இந்த இது மட்டும் பவர் மாறி இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு 0 to 2πr லிமிட்டு. ஏன் 2πr அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்குலர் லூப்பு. ஸோ நான் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறேன், சுற்றி நான் முடிக்கும்போது எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr இருக்கும். ஓகே, இப்போ இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ண எனக்கு அப்புறம் டேர்ம் மட்டும் இருக்கும். அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுற டேர்ம் மட்டும் இருக்கும். லோயர் லிமிட்டுக்கு வந்து டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 2πr அப்படி போட்டுக்கிறேன். இங்கே பை கெட்ஸ் கேன்சல்டு. இந்த 2வும் இங்கே 2 டைம்ஸ் வரும். ஓகே, இப்போது இது வந்து ஒரு சர்க்குலர் காயில்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து சிங்கிள் டர்னுக்கு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இஃப் த காயில் ஹேஸ் n டர்ன்ஸ்னு அசியூம் பண்ணேன்னா அப்படி மொத்த டேர்மை எடுத்துகிட்டு மல்டிப்ளைட் பை என்னன்னு போட்டுக்கோ, அவ்வளோதான். இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த காயில் கேல்குலேட் பண்ணுறேன். சென்டர் ஆஃப் த காயில்னு எனக்கு என்ன வரும், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த Z ஆக்சஸில் இருக்காது. சென்டர் ஆஃப் த காயில்னால் இங்கே தான். Z = 0னா இந்த டேர்ம் அப்படி கேன்சல் பண்ணிவிடும். ஓகே, இப்போது ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிட்டு r³ இருக்கும். r³ மேலே வந்து ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஆர் ஸ்கொயரையும் இந்த r³ கேன்சல் பண்ணினா ஒரே ஒரு ஆர் வரும். ஓகே, அப்போ μ0I/n/2r இன்ட்டு கே கேப் இதுதான் இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு சால்வ் இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.